பல ஆண்டுகளுக்கு முன் ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியில் பலராலும் அறியப்படாத கிராமம் ஒன்று இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் தலைமுறை தலைமுறையாக பேய் ஓட்டுவது மற்றும் பில்லி சூன்யம் செய்வதை தொழிலாக செய்து வந்தனர். அதே ஊரில் இருந்த இளம் பெண் ஒருத்தி அனைவரை விடவும் சூன்ய சடங்குகள் மற்றும் மந்திர தந்திரங்களில் பெரும் சக்தி படைத்தவளாக இருந்தாள். அவளை கண்டு அனைவரும் அஞ்சினர். அவள் தன்னைத்தானே மாந்திரிகத்தின் தேவதை என்று கூறிக்கொண்டாள். ஆனால் அதை அந்த கிராம மக்கள் ஏற்கவில்லை. அதனால் கோபமடைந்த அவள் அதை அவர்களுக்கு நிரூபிக்க அதே கிராமத்தை சேர்ந்த 11 சிறுவர்களை பலி கொடுத்து ஊரையே கட்ட முடிவு செய்தாள். அதை அறிந்த கிராம மக்கள் அவளை கொல்ல புறப்பட்டு சென்றனர். ஆனால் அதற்கு முன் பலி நிறைவேறியது. அதன் பின் நடந்தது என்ன, அந்த கிராம மக்கள் என்னவானார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. இது நடந்து பல ஆண்டுகள் கடந்த போதிலும் அவள் மட்டும் அங்கேயே இன்னும் இருப்பதாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் இக்கதை வெறும் கட்டுக்கதை என்று சொல்லப்பட்டாலும் சிலர் இதன் உண்மையை அறிய அவளை தேடிச் சென்றனர். அப்படி சென்றவர்கள் யாரும் திரும்பியதாக தெரியவில்லை.